தமிழக அரசியலில் திடீர் திருப்பம். அக்கா ஜோதிமணி மட்டுமில்லை, மொத்தம் 30 பேர் மாற்றம் உருவானது. கடந்த ஒரு மாதமாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிகள் உட்கட்சி பிரச்சனை நிலவி வந்தது, பொதுவெளிக்கு வந்தது. இதையடுத்து திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி தொடருமா என்ற கேள்விகள் எழுந்துள்ளது. இந்த நிலையில் நேற்று நடந்த காங்கிரஸ் கூட்டத்தை அடுத்து பல மாற்றங்கள் நடந்துள்ளது என்ற தகவல் வெளியாகி திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு தலைவர்கள் கோஷ்டி சேர்த்து அரசியல் செய்வதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். இதற்கு தமிழ்நாடும் விதிவிலக்கல்ல. ஏனென்றால் தற்போது காங்கிரஸ் கட்சியில் உள்ள ஒரு தரப்பினர் வரும் சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் தொடர வேண்டும் என்று கூறி வருகின்றனர். அதேவேளையில் இளம் தலைவர்களாக உள்ளவர்கள் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி விஜயின் தாவேகாவுடன் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று விரும்புகின்றனர். இதில் விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர், கரூர் எம்பி ஜோதிமணி உட்பட இன்னும் பலர் இந்த நிலைப்பாட்டை எடுத்துள்ளனர். மாணிக்கம் தாக்கூர் திமுக ஐடி விங்கை கடுமையாக விமர்சனம் செய்தார். அதேபோல் திமுகவினரும் தாவேகா கூட்டணியை விரும்பும் காங்கிரஸ் தலைவர்களை கடுமையாக சாடி வருகின்றனர். இதற்கிடையேதான் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களை டெல்லிக்கு அழைத்து கடந்த 17ஆம் தேதி அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி ஆகியோர் கருத்து கேட்டனர். அப்போது ஒவ்வொருவரும் தங்களின் கருத்துக்களை கட்சி தலைமையிடம் தெரிவித்தனர். இதையடுத்து கூட்டணி குறித்து பொதுவெளியில் கருத்து தெரிவிக்க கூடாது, கூட்டணி விஷயத்தை மேலிடம் பார்த்துக் கொள்ளும், அதுவரை அமைதியாக இருக்கும்படி அறிவுறுத்தியது. இந்த நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நேற்று நடைபெற்றது. மொத்தம் 90 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் 60 பேர் மட்டுமே பங்கேற்றுள்ளதாக கூறப்படுகிறது. 30 பேர் பங்கேற்கவில்லை. அதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் KS அழகிரி, விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர், கரூர் எம்பி ஜோதிமணி, கன்னியாகுமரி எம்பி விஜய் பசந்த் உள்ளிட்டவர்கள் பங்கேற்காமல் புறக்கணித்துள்ளனர். இதெல்லாம் உட்கட்சி பூசலா அல்லது அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் வேறு எதுவும் பிரச்சனையா என்ற கேள்விகள் உலாவர துவங்கியுள்ளது. திமுக கூட்டணியை பொறுத்தவரை இதே கூட்டணியோடு 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கலாம் என களமிறங்கி வேலை பார்க்கும் நிலையில் இப்போது காங்கிரஸ் தங்களுக்கு ஆட்சி அதிகாரம் என்ற குரலெல்லாம் எழுப்புவதால் கூட்டணி நீடிக்குமா என்றும் திமுக கூட்டணி இல்லாமல் போட்டியிடுமா என்ற சந்தேகம் அதிகரித்துள்ளது. காங்கிரஸை பொறுத்தவரையில் கூட்டணி தொடர்பான முடிவும் தற்போது திமுகவுடன் தொடர்கிறோமா என்ற கேள்விக்கு எல்லாம் டெல்லி மேலிடம் சொல்வதை தான் கேட்க முடியும் என்ற பதிலுக்கு இறங்கியுள்ளதால் இன்னும் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு உறுதியாக தெரியவில்லை.